எனக்கு என்ன பேசுறதுன்னு உண்மையாலுமே தெரியல. நீங்க தான் சொல்லணும். சென்சார் வாங்கிட்டோம் சார். அதான் தெரியல சார். அப்புறம் எதுக்கு சென்சாருக்கு என்ன வேல்யூன்னு எனக்கு புரியல ஆக்சுவலி. ஆமாங்கண்ணா, நாளைக்கு ரிலீஸ் கோயம்புத்தூர் ஏரியால கேன்சல் பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு எங்கேயுமே ஷோ இல்லை. சென்னையிலயும் தெரியல. தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க. திருநெல்வேலி கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனா நான் கோயம்புத்தூர்ல ஒரு ரோட் ஷோ பண்ணேன். ட்ரெய்லர் எல்லாம் இது பண்ணேன். அது வைரல் ஆச்சு அங்க உள்ள லோக்கல்ல. அப்ப ஸ்டேஷன்ல இருந்து கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அப்ப வீட்டுக்கு வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம் விசாரிச்சுட்டு போனாங்க. படத்தை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 2.5 மணி நேரம் விளக்கம் கொடுத்தேன். யாரையும் பாதிக்கிற மாதிரி படம் எடுக்கலன்னு சொன்னேன். படத்தையும் போட்டு காமிக்கிறேன்னு சொன்னேன். நான் பல தடவை நேற்று தான் கியூபுக்கெல்லாம் ஏற்றிட்டு நான் ஃபோன் போட்டேன். படம் பாருங்க, முஸ்லீம் அவங்க தலைவருக்கும் ஃபோன் போட்டு படம் பாருங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னா அதுக்குள்ளே இவ்வளோ நடந்திருக்கு. நேற்று ஃபோன் போட்டு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைட் பேசியிருக்காங்க. உடனே அவங்க பயந்துட்டு இந்த படத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா போன ஒரு 4 நாள் முன்னாடி ஏதோ ஒரு படம் கிங்டம் படத்துக்கு வந்து ஏதோ பிரச்சனை ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தேட்டரை உடைச்சிருக்காங்க கோயம்புத்தூரில். ஸோ மறுபடியும் இந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணால் எங்களுக்கு தேட்டரில் லாஸ் ஆகும். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா யார் செலவு பண்ணுறதுன்னு சொல்லி தேட்டரே கிடைக்கல. நான் ஒரு 100 ஸ்க்ரீன்ஸ் பக்கம் தான் பிளான் பண்ணேன். பட் இது வரைக்கும் கிடைக்கும். ஆனால் கேரளாவில் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபைனல் பண்ணி தேட்டர் லிஸ்ட்டே அனுப்பிச்சிட்டாங்க. நாளை அதான் சார் இருக்காரு, அதான் கூப்பிட்டேன் அவர்கிட்ட பேசுறதுக்கு. வணக்கம். இந்த படம் வந்து இப்போ பார்த்த எல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம இஸ்லாம் சமுதாயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட தவறான இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும். இதை ஏன் நிறுத்திருக்காங்க? அவர் புதுசாக ஒரு படம் எடுத்து அவரே ஹீரோவை நடித்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் இவ்வளவு லாஸ் அவருக்கு. இன்றைக்கி வந்து நாளைக்கு படம் ரிலீஸ் பண்ணோம், எவ்வளோ போஸ்ட் அடிச்சிருக்காரு, எவ்வளோ விளம்பரம் பண்ணியிருக்காரு, எல்லாமே அவருக்கு டோட்டலாக லாஸு. அவர் பாவம் கலங்குறாரு. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு புரியல. ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் எனக்கு இது மாதிரி சொன்னார். சரி நானும் வரேன் அப்படின்னேன். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா அந்த மாதிரி எதுனா? இல்லை, நீங்கள் தான் உங்கள் மூலியமாக தான் மக்களுக்கு தெரிவிக்கணும், அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும். ஏன்னா கிங்டம் பற்றி சொன்னாங்க. கிங்டம் வந்து தமிழரை பற்றி தவறாக சொன்னதுனால அதுக்கு நிறுத்தியிருக்காங்க. இதில் வந்து யாரை பற்றியும் எந்த இடத்துலையும் ஒரு தப்பான வார்த்தை கூட இல்லை. ஏன்னா எல்லார்ட்டையும் கேட்டேன், பத்திரிகையில் எல்லார்ட்டையும் நான் கூப்பிட்டு கேட்டேன். நான் படம் பார்க்கல. கேட்கும்போது எல்லாருமே சொன்னது ஒரு வார்த்தை கூட அந்த மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இஸ்லாமியர் நம்ம சகோதரர்கள் தான். அவங்க வேற்று மதம் வேற்று ஆள் கிடையாது. நம்ம அதை பற்றி எடுக்கவும் போகிறதில்ல, அப்படி எடுக்கவும் இல்லை. அவர் ஒரு இல்ல அதான் பிரஸுக்கே படம் போட்டிருக்கோம். மொத்தமா பிரஸுக்கு சென்சாரா டைட்டில் காம்ப்ரமைஸ் ஒரு டைட்டில்ல பிரச்சனைன்னு சொன்னாங்க. டைட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா? காம்ப்ரமைஸ் பண்ணீங்க உங்களுக்கு தான லாபம் பெனிஃபிட். கரெக்ட் சார், அதுக்கு ரெடியா இருக்கேன். பட் நீங்க டைட்டில்னால உங்க இந்த படத்துல ஏதாவது மைனஸ் இருக்கா சார்? டைட்டில் நீங்க உங்களுக்கு அப்படிதான் தோணும் பாய்னால. பட் நானா எண்ட்ல அதுக்கான இது நான் ரிவீல் பண்ணிட்டேன்ல சார். அந்த பாய்ங்கிறது ஒரு கேரக்டர் தானே தவிர கரெக்ட் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு பாய்ன்னு தான் போயிட்டு இருக்கு ஒரு கேரக்டர். அது வந்து ரொம்ப மிஸ்டேக் சார். நீங்க பாய்ன்னு சொல்றீங்க. இந்தியாவில இப்ப தமிழ்நாட்டில் எல்லா இஸ்லாமியர்களை வந்து நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பி பாய்ன்னு கூப்பிட்டுருக்கோம். சரிங்க. அந்த பாய்ங்கிற வார்த்தையை நம்ம கூப்பிடுற ஒருத்தவங்க வந்து என்னன்னா நம்ம இஸ்லாமியர்கள் தான் வந்து நம்ம அந்த வார்த்தையை கூப்பிடுறோம். இன்னைக்கு கிளைமேக்ஸ்ல வந்து முடியும் போது நீங்க என்ன சொல்றீங்க? பாய், நான் பாய்ன்னு நீங்க அந்த கிளைமேக்ஸ்ல முடிக்கிறீங்க. அதை நீங்க டைட்டில்ல பாய்ன்னு வச்சுக்கீங்க, அந்த வாசகத்துல நீங்க பாய்ன்னு முடிக்கிறீங்க. அதனாலதான் அங்க கேள்விக்குரியா. சரி, கமல் சார் படம்லாம் வச்சு ஏன் அதெல்லாம் தடுக்கல? அதெல்லாம் தடுத்துருக்கணும். ஏன் சின்ன படம்னா ஏன் தடுக்கிறீங்க? எவ்வளவு உழைச்சு ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் வராருங்க, அவரை தடுத்தாக்க என்ன வருது? கமல் சார் என்னெல்லாம் எடுத்துறாரு, என்னெல்லாம் பண்ணாங்க, அது இதுல ஒரு வார்த்தை கூட சொல்லல, ஒரு கெட்ட எதுவும் கிடையாது. ஏன் இது தடுத்துக்கணும்? இல்ல இப்பதானே தெரியும். அதனாலதான் பிரஸ் மூலியமா மக்களுக்கு சொல்லலாம், அரசாங்கத்துக்கு சொல்லலாம்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு போனா வந்து லைக் போன் வந்துட்டே இருக்கு, அந்த இடத்துல கேன்சல் பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துக்கும் போஸ்டர் போயிடுச்சு, பேனர் போயிடுச்சு. சொல்லுங்க. நல்ல சீன்ஸ் வச்சிருந்தீங்க, சவுண்ட் மட்டும் தான் எங்களுக்கு கிளாரிட்டியா அதையே பிளர் பண்ணிருந்தீங்க கண்ணாடியில காமிச்சு. என்னன்னா கேள்வி. ஆமாங்க, இல்ல அந்த சீன் வந்து இன்னொரு 2 இடம் வரலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை தான். அப்படிங்க. ஏன்னா அது வந்து இந்த இமேஜ் நீங்க என்ன பிரச்சனையில இருக்க, நீங்க என்ன கேக்குறீங்க? நீங்க சிறுபான்மை பாய்ன்னு சொல்லி அந்த பேருக்காக இங்க பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தோணுது. மேல உள்ள வந்து பாம்பு வைக்கிறது பட்டை போட்டுதான் ஒருத்தனை திட்டிட்டு இருக்கீங்க. பட்டை போட்டுதான் ஒருத்தனை கார்ல திருத்துறீங்க. ஒருவேளை நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்சார் போட்டு ஆமா சென்சார் கொடுத்துட்டாங்கல்ல சார். ஒருவேளை ஏன் தடுக்கணும்? அத எனக்கு புரியல சார். யாருமே பண்ணல சார். பிஜேபி சைடு இருந்து அழுத்தம் கொடுக்குறாங்களோ? எங்க இருந்து நீங்க வேற யாருக்காவது இந்த படத்தை போட்டு காமிச்சீங்களா?
இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு காமிக்கிறேன் எல்லாத்துக்கும். இது வரைக்கும் யாருக்கும் படம் போடல தலைப்பு மாத்திர மாதிரி ஐடியா இருக்கா உங்களுக்கு? எப்படி சார். ரெடி சார். பட் இப்ப இவ்வளவு செலவு பண்ணிட்டு எப்படி சார் மறுபடியும் இப்ப நாளைக்கு ரிலீஸ் படம். நாளைக்கு ரிலீஸ் இல்ல சார். ரிலீஸ் ஆகல. நாளைக்கு இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு விஷயம், பாய்ங்கிறது பிஓஒய் ஆக்கிருங்க, முடிஞ்சு போச்சு. சார் இல்ல இல்ல காமெடி இல்லைங்க, சீரியஸா வச்சிருக்கேன். நான் சீரியஸா தான் சொல்றேன். மதம் அரசியல் கருவின்னு வந்து அங்க ஒரு டயலாக் வருது இல்ல சார், மதத்தையும் கடவுளையும் வச்சுதான் இங்க அரசியல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு டயலாக் பேசுது இல்ல சார். அரசியல் தொட்டாவே எல்லாருக்கும் கோவம் வரும்ல. இது தப்பா காமிக்கல இல்ல சார். யாரு சார் தப்பா இந்த காமிச்சிருக்காங்க? மாதிரி ஸ்மால் ஸ்கேல் உள்ள மூவிஸ் வந்து நீங்க பாத்துருப்பீங்க, மேக்கிங் லெவல் பாத்துருப்பீங்க. உங்களை மாதிரி ஒரு கமிட்டியை யூஸ் பண்ணி இந்த மூவி வரலாம், இந்த மூவி கொஞ்சம் பார்த்து ரிலீஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி ஆலோசனை கொண்ட குழு வந்து ரிஜெக்டும் பண்ணல, கவுன்சிலும் பண்ணல. இப்படி பண்ணா ஒரு சில ப்ரொடியூசர் வந்து பாதுகாக்கப்படும். அதெல்லாம் கரெக்ட். இப்ப சென்சார்னு ஒன்று இருக்குல்ல, சென்சார் போர்டு, இதுக்கு அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க எல்லாம் பாக்குறாங்க. சென்சார் நம்மளை விட சென்சார் போர்டு விளக்கணை ஊற்றி பார்ப்பாங்க. அவங்க கண்ணில் எந்த தவறும் மாட்டலங்கன்னு தான் அவங்க சென்சார் போடுறாங்க. மேக்கிங் வைஸ்லயே நான் சொல்றேன். இல்ல அது வந்து எவ்வளவு டெக்னாலஜி வந்துட்டு எவ்வளவோ விஷயங்கள் வந்திருக்கு. அந்த மூவியை நீங்க பாத்தீங்களா? பார்த்து இந்த நான் மாதிரி உண்மையில இன்னும் பார்க்கல. பார்த்துட்டு இல்ல அதுக்கப்புறம் எனக்கு நான் உங்ககிட்ட தான் எல்லாத்தையும் கேட்டேன், எந்த இதுலயும் அந்த கெட்டது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த படம் பாவம், அந்த சின்ன வயசுல அவர் ஒரு படம் எடுத்து டைரக்ட் பண்ணிருக்காரு, எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அவர் ரிலீஸ் பண்ணணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை, வேற ஒன்றும் இல்லை. எங்களுக்கு பத்திரிகையாளர் போட்டீங்க, தடுக்கின்ற அரசியல்வாதிகள் தான். இல்ல அரசியல் தடுக்கலையே. ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு இந்த ஷோ இந்த எல்லாம் கேன்சல் தெரியல சார். ஐடியா கம்பெனில ஒண்ணுமே அது தெரியல சார். நீங்க தான் சார், நான் கேட்டாச்சு சார். சென்சிட்டிவ் டைம்ல இருக்கு சார். பாகிஸ்தான் ராக்கெட் கூட அடுத்த மாசம் வரது போஸ்ட் பண்ணிட்டாங்க. புல் அவுட் ஆஃப் இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் சார். நீங்க பீக்ல இருக்கும். கரெக்ட் சார். பட் நீங்க படம் பாத்துட்டீங்க. நான் யாராவது நீங்க எங்கேயும் தப்பா தப்பா சொன்னீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம் சார். டைட்டில் தான் பைலன் சார், நீங்க படம் பாத்தீங்களா? படத்தை பத்தி சொல்லுங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வித கோளாறும் இல்லை. இஸ்லாமியர்களை பற்றி தப்பாக சொல்லவே இல்லை. ஒரே ஒரு விஷயம், அந்த கோவை குண்டு வெடிப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த சமயத்தில் நாங்கள் அங்கே கோயம்புத்தூரில் இருந்தேன். நம்ம வீட்டுல தான் வெடிச்சது. நாஸ் தேட்டர் பக்கத்துல தான் இருந்துச்சு. நாஸ் தேட்டர் பக்கத்துல தான் வெடிச்சிருந்தது. அதனால ஏதாவது வெளியே போய் கோவை குண்டுபிடிப்பை பற்றிய படமோ அப்படின்னு ஒரு பீதியில் இருந்ததுன்னா அது அந்த மாதிரி படம் இல்லை. அது வேற மாதிரியான அந்த மாதிரி படம் இல்லை. இது வந்து கோவை குண்டு வெடிப்புன்னு சொல்றாங்களே தவிர, ஆனால் அதில் உள்ள எந்த ஒரு இன்சிடென்ட்டும் இதில் இல்லை. ஏன்னா அந்த கேஸ் கூட நான் ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணியிருக்கேன். நானும் அந்த முதல்ல அந்த படம் பார்க்கும்போது ஆரம்பத்தில் குண்டு வெடிப்புன்னு சொல்லும்போது நான் அப்படி யோசனை பண்ணேன். ஆனால் படத்தில் அந்த மாதிரி இல்லவே இல்லை. அதே மாதிரி அந்த ஒரு சீனும் ரொம்ப நல்ல வித்தியாசமாக இது வரைக்கும் எந்த படத்துலையுமே பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு. அந்த உடலுறவு சீன். கோவை போலீஸ் மட்டும் தான் இது மாதிரி உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா? சென்னை ஸ்டேஷன் ஃபுல்லாவே வா. கோயம்புத்தூர் இருக்கு, டிகே, மதுரை எல்லா பக்கம் கேன்சல் சார். நீங்க காவல்துறை இருந்திருக்கீங்க. இதுலயே சீன்ல தீவிரவாதி ஒருத்தர் சொல்லுவாரு, ஏற்கனவே சுட்டவங்க எல்லாம் வந்து இளைஞர்கள் அவங்கள கூப்பிட்டு வந்து தேவையில்லாம சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க. ஒருவேளை படத்திலேயே ஒரு சீன் சொல்லியிருப்பாங்க. நம்ம இது மாதிரி எவ்வளவு சீன் இருக்கு சார். இல்ல அத சொல்லும் போது போலி என்கவுண்டர் அவங்க தேவையில்லாம சாவடிச்சு காவல்துறை இது பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. ஒருவேளை காவல்துறை அதனால கூட இது பண்ணாங்க. ஏன்னா அது வெளியிட்டது மிகப்பெரிய இதுவா இருக்காது சார். இதை விட எவ்வளவு படம் வந்துச்சு. படம் அவங்களுக்கு தெரியாது இல்ல சார். ஒரு இது சார், இந்த ஸ்லீப்பர் செல் வந்து ஹிந்துல இருக்காங்களா, கிறிஸ்டியன்ல இருக்காங்களா, முஸ்லீம்ல இருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. சொல்லிருக்காங்களா? இல்ல எல்லா தரப்புலயுமே இருக்காங்க. ரிலிஜன் வருது. மனுஷங்க தானே சார் ஸ்லீப்பர் செல்லா இருக்காங்க. மதம் ஒரு அரசியல் கருவி. கரெக்ட் சார். ஸ்லீப்பர் செல் மதத்தையும் நீங்க சொல்றீங்க. எல்லா மதத்திலயும் மனுஷங்க தானே சார் இருக்காங்க. அந்த மனுஷன் தானே தப்பு இல்ல பண்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் மதத்தால அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாரு. மதத்தில் அரசியல் மனுஷங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் அந்த ஒரு விஷயமே தவிர மற்றபடி அதில் ஒன்றும், அதாவது இப்போ ஸ்லீப்பர் செல் நீங்கள் சொல்கிறீங்களா, போலீஸும் சரி, ஸ்லீப்பர் செல்லும் சரி, ஆணவமும் சரி, எல்லா மதத்தாரங்க தான் இருக்காங்க. அதில் ஸ்லீப்பர் செல்லு அவங்க மட்டும்தான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸ்லீப்பர் செல் மாஸ்டர், நீங்க அந்த படம் தியேட்டர் கிடைக்கலன்னு வந்து முதல் நாள் வந்து சொல்றாரு, நீங்க ஒரு சங்க தலைவரா? தியேட்டர் எல்லாத்துலயும் கிடைச்சு சார். தியேட்டர் எல்லாம் நல்ல நல்ல தியேட்டர் எல்லாம் கிடைச்சது. நேத்து ஒரு போன் கால்ல அப்படியே தலையெழுத்தே மாறிடுச்சு. மாஸ்டர், நீங்க யார் அந்த சார்? சார், யார் அந்த போன் கால்? கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க.
இந்த படத்தை வந்து அவங்க நல்ல நோக்கத்துல தான் சொன்னாங்க. இந்த படத்துக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் வேணும்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு என்னென்ன தியேட்டர் லிஸ்ட் கொடுங்க, நான் வேணா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து ரிலீஸ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ரிலீஸ் பண்ண போறாங்க எந்த கம்பெனி இல்லங்க ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு- சொன்னீங்கல்ல, ஆ. ஏன் அதை அதை கண்டினியூ பண்ணல? இப்பதானே இப்பதானே சார் சொல்றது இப்ப எல்லா காலையில ஏரியாலையும் தான் கேன்சல் காலையில தான் பண்ணிட்டாங்க. சொல்லிருக்காங்க. இல்லங்க ஆஹா. இப்போ சொன்னீங்கல்ல கமிஷன் ஆஃபீஸ் எனக்கு எந்தெந்த தியேட்டர்னு சொல்லுங்க, ஆ. பாதுகாப்பு. அது டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க எந்தெந்த தியேட்டர்ல பண்றீங்களோ நான் பாதுகாப்பு கொடுத்து பண்ணேன். அவங்க பேனிக் ஆயிட்டு இல்ல நம்மளுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, ஷோவை கேன்சல் பண்ணிடலாம், நம்ம தியேட்டருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது, யார் செலவு பண்றதுன்னு சொல்லி அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. இல்ல கமிட்மெண்ட் ஆன பிறகு கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பே அது இல்லை. நீங்க தான் சார் கேள்வி சார், இல்ல கேட்கணும். சார், நான் எந்த- அதனாலதான் சார், உங்ககிட்ட இல்ல சார், எந்த வித அமைப்புன்னு எதுவுமே தெரியாம ஆமா யாரும் வந்து உங்களுக்கு வந்து லாக் பண்ண மாட்டாங்க சார். பண்ணிருக்காங்க. அதனாலதான் உங்க முன்னாடி நான் நின்னுட்டு இருக்கேன்ல இப்போ. இந்த அமைப்பு நீங்க சொல்லவும் மாட்டீங்க. அமைப்பு இல்ல சார், போலீஸ். நான் சொல்றேன் கமிஷனர் ஆபீஸ்ல யாருக்காக இருந்து சார் பயப்படணும்? கேட்டேன் யாருக்காக சார். சார் பயப்படணும்? கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, நல்ல விதமா தான் கேட்டிருக்காங்க, தப்பா கேட்கல அவங்க. சார் என்னென்ன தியேட்டர் ரிலீஸ் பண்றீங்க லிஸ்ட் கொடுங்க, நான் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு எதுக்கு வந்து இந்த ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க, எதுக்கு இந்த படத்தை போடணும். ஒரு இடத்துல கேன்சல் பண்ணாலும் எல்லாத்துக்கும் வேர்ட் ஆஃப் மவுத்ல போய் எல்லா இடத்துலயும் கேன்சல் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, தேட்டருக்காரங்க என்ன சொல்றாங்க? இந்த படம் வேண்டாம்னு சொல்றாங்க. ஏன் என்ன காரணம் சொல்றாங்க? அதான் இது பண்ணா அவங்களுக்கு தியேட்டருக்கு பிரச்சனை வரும். எல்லாமே முடிஞ்சிச்சு சார், காரணம் என்ன சொல்றாங்க? எல்லாமே ஒரு சில theatres scope போட்டு பார்த்தேன். மத்த ஏரியால சொல்றேன்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், சேலம். நீங்க கோயம்புத்தூர் தானே? ஆமாங்க, உங்க ஊர்ல ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்களா? சொந்த ஊர்ல இல்ல, சேலம்ல இல்ல, மதுரையில இல்ல, திருநெல்வேலி எந்த இடத்துலயும் இல்ல இப்ப ஷோ. இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்க சார்? தெரியல ஆக்சுவலி, அதனால தான் அவர் கூப்பிட்டு என்ன பண்றது, நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சென்சார் அலோ பண்ணனால தான் நான் இங்க இருக்கேன். தேட்டருக்காரங்க allow பண்ண மாட்டாங்க. Allow அதான் பண்ண இந்த பிரச்சனை புதுசா ஓ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சார், 4 தியேட்டர்ஸ் நாள் முன்னாடி சொன்னா அதே பிரச்சனை தான் இன்னைக்கு உடனே இந்த என்ன படத்துக்கு என்ன பண்ண போறீங்க? படம் நாளைக்கு release ஆகும். ஆமா இல்ல ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்கு தான் ட்ரை பண்றோம். யோசிக்கணும் சார். இல்லன்னா நீங்க முஸ்லிம் அமைப்போட நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எது பிரச்சனை அவங்க பண்ணல. இல்ல அவங்களையோ இதோட எடிட்டரே முஸ்லீம் தாங்க, அவர் சொல்ல மாட்டாரா தப்பா பண்றா, எடிட்டரே முஸ்லீம் நம்பர் தாங்க. வச்சிருக்கீங்களா சார்? திரையரங்க உரிமையாளர்களோட நம்பர் வச்சிருக்கீங்களா? இல்லங்க, இனிமேல் தான் பேசணும். நம்பர் இருந்தா நம்பர் உடனே கால் பண்ணி, நீங்க பிரஸ் போயிட்டு இருக்குல்ல, லைவ் போயிட்டு இருக்குல்ல, பேசலாம். கால் பண்ணி பேசி சொல்லுங்க. யார் கொடுக்க மாட்டாங்க? இப்பதான் சார் தெரியும், நானே இப்பதான் வந்தேன், இப்பதான் எனக்கு தெரியுது. நீங்க அவங்க நம்பர் இருந்ததுன்னா ஒரு நம்பரை நீங்க போடுங்க, அப்பயே கேட்கலாமே. இந்த பத்திரிகாரங்க இந்த மீட் நடந்துட்டு இருக்கு, ஏன் நீங்க போட மாட்டீங்க, என்ன ஒரு தெளிவு கிடைக்கும்ல. எல்லாரும் கேட்பாங்கல்ல. ஆ. ஆ. நம்பர் அவருக்கு அடிங்க, அவருக்கு அடிங்க. ஆமா, அவரு டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சிருக்காரு திருப்பி. ஓகே சார். ஓகே ஓகே. இல்ல இந்த போன் இந்த press meet பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். படம் வந்து ஒரு இல்ல திருப்பூர் சுப்பிரமணியம் போடுங்க போடுங்க. இல்ல அது நம்பர் இல்ல அவரு. இல்லையா? இந்த இருங்க, நம்பர் கூட கிடையாது. பயப்படுறாரு நீங்க. நாளைக்கு இங்க இல்ல சார், பேசி இப்ப என்னன்னா, அவரு ஏதாவது எதுனா solution பேசி. இருந்தா நீங்க நிக்கிறீங்க. அந்த solution நாங்களும் கேக்குறோம். யாராவது தவறு பண்ணாங்கன்னா நாங்க திருப்பி யாராவது எந்த வந்தா நாங்க கேட்போம். கேளுங்க சார், அதுக்காக தான் கேளுங்க. கால் பண்ணி பேசுங்க. இப்ப எங்களால எங்கிட்ட பேச முடியாது. டைரக்ட் நம்பர் இருந்தா நான் கண்டிப்பா கூப்பிட்டுருவேன். எங்கிட்ட சத்தியமா இல்லைங்க ஆக்சுவலி, அதனாலதான் இவரு நீங்க கூப்பிட்டு எல்லாத்துக்கும் காசு கட்டிட்டீங்க. ஆமா. இல்லாட்டி தள்ளி வைக்கலாம். எல்லாத்தையும் கட்டியாச்சு சார். போஸ்டர் போயிடுச்சு, பேனர் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இருங்க. அண்ணா ஃபோன் பண்றாரு. லவுட் ஸ்பீக்கர் போட்டு மைக் தான் என்கிட்ட. அவரு எதுனா பேசி. சார் வணக்கம், ரங்கநாதன் பேசுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு. பாய்னு ஒரு படம். ஆமாவா? ஆமாம், அவர் அந்த ப்ரொடியூசர் ஹீரோ வந்து உங்கள் ஊருக்காரர் தான், கோயம்புத்தூர்காரரு. ஆமாம், கோயம்புத்தூர்காரர் தான். அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, என் படத்தை கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருநெல்வேலி, மதுரை எல்லாத்துலேயும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன்லேருந்து. போலீஸ் அதனால் அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கள். அதாவது தியேட்டருக்காரங்க படத்தை போட மாட்டேங்கிறாங்க, போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கன்னு சொன்னா பயந்துட்டாங்கிறாரு. ஆமா, ஆனால் படம் தியேட்டருக்காரங்க போட மாட்டேங்கிறாங்களாமே. ஆ பணம் கட்டிங்களா? ஆ பணம் கட்டியாச்சு. இல்ல அவரு இங்க பத்திரிகை மத்தியில என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா,
நான் பணம் கட்டிட்டேன், பணம் கட்டினாலும் எனக்கு தேட்டர் தர மாட்டேங்கிறாங்கிறாரு. இந்த கொஞ்சம் இருங்க, சொல்லுங்க, நீங்களே பேசுங்க. இந்த அவர் ப்ரொடியூசர் ஹீரோவே பேசுறாரு. பேசுங்க. எந்தெந்த தேட்டர்? சாரி சார். இல்ல சார், கியூபுக்கு பணம் கட்டியிருக்கு, போஸ்டர்ஸ் போயிருக்கு, பேனர் போயிருக்கு, அதுதான் சார் சொல்லிட்டு இருக்கேன். யாருக்கும் பணம், உங்களுக்கோ இல்ல வேற யாருக்கோ பணம் கொடுத்துருக்கேன்னு நான் சொல்லல சார். சரி, இல்ல தியேட்டருக்கு அது பணம் மாதிரி எதுவும் சொல்லல சார். தியேட்டருக்கு வந்து லைக் நேத்து வந்து பேசியிருக்கு சார். அப்ப வந்து கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிட்டு சொன்னனால ஷோவை வந்து கேன்சல் பண்ணிருக்கு அப்படின்னு வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க சார். சாரி சார். ஆமாங்க சார். நம்ம படம் போடல சார், எல்லா பக்கம் கேன்சல் பண்ணிட்டாங்க சார். ஐயோ, நீங்க புரியாம பேசிட்டீங்க. பிவிஆர்ல கோயம்புத்தூர்ல ஏதாவது இல்லைங்க போடலைங்க சார், எங்கேயுமே போடலைங்க சார். விளக்கம் சொல்லுங்க சார். நான் கோயம்புத்தூர் மட்டும் சொல்லுங்க சார். கோயம்புத்தூர் ஏரியா மத்த இப்ப மதுரையில கேன்சல் பண்ணிட்டாங்க, திருநெல்வேலியிலும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை தான் நான் மீன் பண்ணேன். கோயம்புத்தூர் மட்டும் பர்டிகுலரா எந்த தியேட்டர்னு சொல்லுங்க, அப்பதான் அவர் கேட்பாரு. இந்த தேட்டர் அவர் கேட்பாரு. தேட்டர் ஒன்றும் இல்லை சார். எஸ் சார். எஸ் சார். சார் எல்லா தியேட்டரும் எடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனை ஆனனால கேன்சல் பண்ணியிருக்காங்க சார். சரிங்க சார். எங்க இவர் தாங்க தியேட்டர் அசோசியேஷன் தெரியும். தலைவர், தெரியும்ல. அப்ப நீங்க இந்த தியேட்டர்னு சொன்னா அவர் ஃபோன் பண்ணி கேட்பாரு. பேர் மென்ஷன் பண்ண சொல்றாங்க. ஆமா, அது ஒண்ணுமே சொல்லு. கோயம்புத்தூர்ல எந்த தேட்டர்லாம் கேன்சல் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. ஒரே நிமிஷம். ஊர்லயே சொல்லுங்க first. ஒரே நிமிஷம். போறா. இதுல கூட நான் ஸ்பீக்கர்லாம் போட்டுருந்தேன். சவுண்ட் கம்மியா இருக்கு. ஹலோ. கதிர்னா கேக்குதா அண்ணா? இப்போ நம்ம எந்தெந்த ஏரியால நான் ஷோ கேன்சல் பண்ணிருக்காங்க? ஏரியா கேட்காதீங்க, தியேட்டர் இல்ல சார், ஏரியா தானே சார். எந்தெந்த ஏரியா சார்? ஏன்னா கேன்சல் பண்ணிருக்காங்க? சாரிண்ணா. அவரு யார் பேசுறது? யாரு அவர் தான் பிவிஆர் கதை தான் பேசுறாங்க. திருப்பூர் சுப்பிரமணியம் சார். அவர்கிட்டயும் ஃபோன் போட்டு கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க சார், எந்தெந்த தியேட்டர் போடுறீங்க, நல்ல விதமா தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம், படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதுதான் உண்மை. பேசினேன் சார். சார் அவர் சைடும் பேசியிருக்கேன், நான் ஹெல்ப் கேட்டிருக்கேன் ஆக்சுவலி. பட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு நஷ்டமாயிருமாமா தியேட்டர்ல. அதனால விஜயோ அஜித் படமோ நீங்க சொல்ற மாதிரி ஓகே. அவங்க என்ன சொல்யூஷன் திருப்பூர் சொல்லியிருக்காருன்னா, நீங்க எந்த தேட்டர்லாம் சொல்லுங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க சொன்னீங்க பிவிஆர் கதை. நான் என்ன சொல்றேன்னா, நீங்களே எனக்கு பேசுங்கன்னு சொல்றேன். நான் தான் உண்மையை சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? ஆக்சுவலி கரெக்ட் சார், நீங்க கேள்வி கேட்கறீங்க. கரெக்ட் சார், நான் தான் உண்மையை உங்ககிட்ட சொல்லிட்டேனே சார். என்ன விஷயம் நான் சொல்லிட்டேன். நீங்களும் படம் பார்த்துட்டீங்க. இல்ல, அதான் இப்பதான் சொல்லிருக்காருங்க. இனிமேதான் அது பேசணும். சார், நான் நேத்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன் இந்த மாதிரி. நீங்க சாயங்காலமா சொல்றாங்க, அப்புறம் இன்னைக்கு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி கால் பண்ணா அதை பேச முடியல. பிரஸ் மீட்னால சரி நாங்க வந்து கலந்துக்கிட்டேன். நல்ல ஒரு தீர்வு ஏற்படுத்தி கொடுங்க சார். கண்டிப்பாங்க. ஏன்னா சின்ன படம் நல்ல படமா பண்ணிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் படம் இருக்கு, ரெண்டாவது படம் சாரி. இப்போ இந்த படம்னாலும் அது ரிலீஸ்ல இல்லைன்னா இன்னைக்கு பல லட்சம் செலவு பண்ணியிருக்காரு. போஸ்ட் அடிச்சு டேட் போட்டு எல்லாமே பண்ணியிருக்காரு. எல்லாம் லாஸ். அதனால இப்போ நான் தேட்டர் ஓனர்கிட்ட இல்லை தேட்டர் இது டிஸ்ட்ரிபியூட்டர் ஓனர்கிட்ட நான் பேசுகிறேன். இனிதான் பேசணும். பேசி அதை நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நான் மினிமம் பண்ணுறேன். நீங்கள் ப்ரெஸ் மூலியமா மேக்ஸிமம் ப்ரெஸ் மூலியமா சொல்லிடுவோம். ஆமாம். ஆனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு நான் பேசுகிறேன். யார்கிட்ட வந்து கேட்டிருக்காருன்னா எங்ககிட்ட இருந்து கேட்டிருக்காரு. ஆமாம். சரிங்களா, நீங்கள் ஹெல்ப் பண்ணலன்னா அடுத்த ப்ரெஸ் மீட்ல வந்து நான் உங்களுக்கு கேள்வி கேட்பேன், ஏன் நீங்கள் ஹெல்ப் பண்ணலன்ட்டு. என்ன ஹெல்ப்? ஆமாம், நான் உடனே ஹெல்ப் பண்ணுவேன். சரி, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க தயவு செஞ்சு. இல்லை, இப்பவுமே ஹெல்ப் பண்ணுவேன் சார். நான் வேலை அதுதானே வேலை எனக்கு. பேன் பண்ண கேரளா ஸ்டோரிக்கு இது விருது அறிவிச்சிருக்காங்க. அதனால நீங்க தைரியமா இதை பண்ணலாம். இல்ல, பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம என்ன தீவிரவாதியா பண்ணிருக்கோம்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு படம் டைட்டில் மட்டும் அப்படி வச்சிருக்காரு.
கதையில் அது இல்லை. நீங்களாம் படம் பார்த்துட்டீங்க, ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே கேட்டேன், எதுவுமே இல்லை. அது டைட்டில் தான் பிரச்சனை. இப்போ அது நீங்க உங்க டைலாக் சொல்றீங்க, அதை சொன்னாதான் நான் கிளம்புவானுங்க எல்லாம். இதுல ஒண்ணுமா? அதை சொன்னீங்கன்னா தான் முடியுது. இங்க தமிழை தான் வெளியே விட மாட்டேங்கிறாங்களே இப்போ. பாருங்க, தமிழ படத்தை தான் நசுக்குறாங்க. என்ன காரணம் கூட தெரியல. ரெஸ்பான்ஸ் கேரளா ரிலீஸ் ஆகி நாளைக்கு எல்லா தேட்டரும் கேரளா ரிலீஸ் ஆகுது. இங்க மட்டும் தான் நசுக்குறாங்க. மாஸ்டர் ஒரு நல்ல முடிவு பேசி கொடுப்பாரு. வாழ்த்துக்கள். இல்ல, கண்டிப்பா நான் பேசுவேன் சார், நிச்சயமா நான் பேசுவேன். உங்களுக்கு தெரியாதுன்னு இல்ல, நீங்க மேக்ஸிமம் நீங்களும் கொஞ்சம் அதை பண்ணி விடுங்க சார். நான் போலீஸ்ல நான் கண்டிப்பா பேசுறேன். உங்க சப்போர்ட் வேணும்னா நீங்க என்ன படம் பார்த்துட்டீங்க. சோ நான் ஏதாவது தப்பா சொல்லிருந்தா நீங்க தூக்கி பிடிச்சிருக்கீங்க. நல்லா இருக்குது படம். அப்புறம் நான் போலீஸ் எல்லாரும் நல்லதானே பண்ணிருக்காரு. எல்லாருமே உழைப்பு போட்டுருக்கோம். ஏன்னா இவ்வளவு வருஷம் கஷ்டம், பட் இவ்வளவு மறுபடியும் தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. எல்லாத்தோட சப்போர்ட்டும் வேணும். நீங்க தான் கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் நன்றி பண்ணுங்க. நன்றி. நீங்க கொண்டு வெளியில எல்லாம் கொண்டு போய் சேருங்க. ஏன்னா சென்சார் கொடுத்த படத்தை நிறுத்துறது ரொம்ப தப்புங்க.